வணக்கம் நண்பர்களே. ஹர் ஹர் மகாதேவ். காலம் என்பது எந்த கரையிலும் நிற்காத, எந்த மாலுமிக்கும் அதன் ஓட்டத்தை மாற்றாத ஒரு நித்திய நதி. நாம் அடிக்கடி எனக்கு நல்ல நேரமில்லை அல்லது நல்ல காலம் எப்போது வரும் என்று கூறுகிறோம். ஆனால் வேதக் கண்ணோட்டம் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. காலம் ஒருபோதும் கெட்டது அல்ல. காலம் மாற்றத்தை மட்டுமே கோருகிறது. சில நேரங்களில் அது உங்கள் உழைப்பின் நெருப்பைக் கோருகிறது, சில சமயங்களில் அது அந்த உழைப்பின் சாம்பலில் இருந்து செல்வத்தை அளிக்கிறது. காலத்தின் இயல்பு மாற்றம் என்பது வாழ்க்கையின் இறுதி விதி. கடந்த பல வாரங்கள் அல்லது மாதங்களாக நீங்கள் சில சொல்லப்படாத அழுத்தத்தை, சில கண்ணுக்கு தெரியாத பதற்றத்தை அல்லது மன அழுத்தம் என்ற நவீன வார்த்தையை அனுபவித்து வந்தால், நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் என்று உணர்ந்தாலும், முன்னேற்றம் சேற்றில் சிக்கிய சக்கரம் போல் தோன்றியிருந்தால், இன்று உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. டிசம்பர் 7 அண்ட கடிகாரம் உங்கள் விதியை நேரடியாகத் தொடும் ஒரு நுட்பமான ஆனால் சக்தி வாய்ந்த சமிக்கையை அளித்துள்ளது. நட்சத்திரங்களின் சீரமைப்பு மாறிவிட்டது. ஓட்டம் இப்போது நிலைத்தன்மையை நோக்கி அல்ல, இயக்கத்தை நோக்கியுள்ளது. இந்த விரிவான பகுப்பாய்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும் புரிந்துகொள்வோம். இது ஏன் நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்துகொள்வோம். டிசம்பர் 9, 2010 மற்றும் 11 ஆகிய தேதிகள் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு ஏன் சிறந்த நாட்களாக கருதப்படுகின்றன? எந்த கிரக எண் கணிதம் செயல்படுகிறது? டிசம்பர் 12 காலை 9 மணிக்கு உங்கள் நிதி நிலைமையில் ஏன் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த மர்மமான கஜகேசரி யோகா என்ன? மேலும் முக்கியமாக, டிசம்பர் 12 பங்குச் சந்தையில் உங்கள் நிலையான வருவாயை தடம் புரளச் செய்யும் ஒரு தவறு என்ன? எனவே, ஆழ்ந்த மூச்சை எடுத்து, நம் தெய்வத்தை நினைவில் வைத்துக்கொண்டு, மேஷ லக்னத்தின் இந்த மாற்றும் வாராந்திர பயணத்தைத் தொடங்குவோம். உங்கள் லக்ன அதிபதி இடம்பெயர்கிறார். செவ்வாய் மேஷ லக்னத்தை ஆளுகிறார். நீங்கள் செவ்வாய்தானே? அந்த ஆற்றல், அந்த நெருப்பு, அந்த தளபதி இயல்பு உங்களிடம் உள்ளது. சிறிது காலமாக செவ்வாய் உங்கள் 8வது வீட்டைக் கடந்து வருகிறார். 8வது வீடு என்றால் என்ன? அது ஒரு குழி. அது இருள். அது மனக்கவலைகள். நீங்கள் 8வது வீட்டில் இருந்தபோது, நீங்கள் குறைந்த ஆற்றல், விரக்தி மற்றும் எரிச்சலை உணர்ந்தீர்கள். ஆனால் டிசம்பர் 7 செவ்வாய் தனது ராசியை மாற்றி தனுசு ராசிக்குள் நுழைந்தார். தனுசு உங்கள் ஜாதகத்தின் 9வது வீடு. 9வது வீடு அதிர்ஷ்டம், மதம், தந்தை மற்றும் நீண்ட பயணங்களைக் குறிக்கிறது. ஒரு காலத்தில் ஒரு குழியில் சிக்கி, இப்போது ஒரு மலையின் உச்சியில் நிற்கும் ஒரு தளபதியை கற்பனை செய்து பாருங்கள். அவரால் எல்லாவற்றையும் தெளிவாகக் காண முடியும். அதனால்தான் இந்த வாரத்தின் முக்கிய கருப்பொருள் மன அழுத்தத்தை குறைப்பதாகும். வாரம் தொடங்கும்போது, உங்கள் தோள்களில் இருந்து ஒரு பெரிய சுமை இறக்கப்பட்டதாக உணருவீர்கள். உங்கள் நம்பிக்கை திரும்பி வருகிறது. ஆனால் காத்திருங்கள். கதை இன்னும் முடிவடையவில்லை. ஒரு திருப்பம் உள்ளது. செவ்வாய் 9வது வீட்டிற்கு இடம்பெயர்ந்திருந்தாலும், உங்கள் 8வது வீடு இன்னும் கிரகங்களால் நிறைந்துள்ளது. சூரியன் அங்கே இருக்கிறார். டிசம்பர் 6 அங்கு இடம்பெயர்ந்த புதனும் அங்கே இருக்கிறார். சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். 8வது வீடு எதிர்பாராத நிகழ்வுகளின் வீடு. இதன் அர்த்தம் என்ன? அதிர்ஷ்டம் உங்களை ஆதரிக்க தயாராக உள்ளது என்று அர்த்தம். ஆனால் சூழ்நிலைகள் இன்னும் கொஞ்சம் உடையக்கூடியவை. நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள், ஆனால் நீங்கள் ஆபத்துக்களை எடுக்கக்கூடாது. இது மிக வேகமாக காரை ஓட்டுவது போன்றது, ஆனால் சாலை கொஞ்சம் பாறையாக உள்ளது. நீங்கள் கவனமாக ஓட்டினால், முதலில் உங்கள் இலக்கை அடைவீர்கள். இருப்பினும், கவனக்குறைவு இழப்புகளுக்கு வழிவகுக்கும். மேலும், சனி உங்கள் 12வது வீட்டில் மீன ராசியில் இருக்கிறார். இது வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் செலவுகளைக் குறிக்கிறது. ராகு உங்கள் 11வது வீட்டில் கும்ப ராசியில் இருக்கிறார். இது லாபத்தின் 11வது வீடாகும். இங்கு ராகு எதிர்பாராத பணத்தை தருகிறார். ஆனால் அந்த பணம் சரியான மூலங்களில் இருந்து வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். எனவே
இது உங்கள் கிரகநிலை. இப்போது இந்த கிரகங்கள் உங்கள் தொழில், உங்கள் நிதி மற்றும் உங்கள் உறவுகளை எவ்வாறு பாதிக்கும்? அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான விஷயத்தைப் பற்றி பேசலாம். நமது தொழில், நமது வேலை, நமது வேலை. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி கவலைப்பட்டிருந்தால், வேலையில் நீங்கள் குறைவாக மதிப்பிடப்பட்டதாக உணர்ந்திருந்தால், அல்லது நீங்கள் வேலையில்லாமல் இருந்து நேர்காணல் அழைப்புக்காக காத்திருந்தால், இந்த பகுதி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்தில் 3 நாட்கள், டிசம்பர் 9, 2010 மற்றும் 11, உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்த நாட்கள் என்பதை நான் தெளிவாக குறிப்பிடும் ஜோதிட கணக்கீடுகள். இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம். இந்த நாட்களில் சந்திரன் உங்கள் 5வது வீடான சிம்மத்தில் பெயர்ச்சி அடைவார். 5வது வீடு உங்கள் அறிவு மற்றும் படைப்பாற்றலை குறிக்கிறது. இங்கிருந்து சந்திரனின் 7வது பார்வை ராகு வசிக்கும் உங்கள் 11வது வீட்டில் நேரடியாக விழும். படைப்பாற்றல் மற்றும் லாபம் இணையும்போது, லக்கினாதிபதி அதிர்ஷ்ட வீடாக இருந்தால் அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்றால், உங்கள் விண்ணப்பத்தை புதுப்பித்து 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சமர்ப்பிக்கவும். நீங்கள் ஒரு நேர்காணலை திட்டமிட வேண்டியிருந்தால், இந்த தேதிகளைக் கேளுங்கள். உங்கள் முதல் எண்ணம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு மற்றும் பதில்கள் ஒரு தனித்துவமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும். நீங்கள் வேலையில் இருந்தால், பதவி உயர்வு பற்றி விவாதிக்க அல்லது உங்கள் முதலாளியிடம் ஒரு கடினமான திட்டத்தை சமர்ப்பிக்க விரும்பினால், இந்த 3 நாட்களை தேர்வு செய்யவும். உங்கள் மேலதிகாரிகளும் உங்கள் பேச்சை கேட்பது மட்டுமல்லாமல், உங்கள் ஆலோசனையையும் கவனிப்பார்கள். தொழிலதிபர்களுக்கு 11ஆம் வீட்டில் ராகு எதிர்பாராத லாபத்தை தருவார். இந்த வாரம், குறிப்பாக வார நடுப்பகுதியில், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஒப்பந்தத்தைக் காணலாம். ஒரு பழைய வாடிக்கையாளர் திடீரென்று திரும்பலாம். இருப்பினும் ஒரு எச்சரிக்கை உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், குரு உங்கள் 3வது வீட்டில் பின்னோக்கிச் செல்கிறார். 3வது வீடு தகவல் தொடர்புக்கான வீடு. இதன் பொருள் உங்களிடம் சிறந்த யோசனைகள் இருக்கலாம், ஆனால் அவற்றை விளக்க நீங்கள் சிரமப்படலாம். எனவே, அது ஒரு நேர்காணலாக இருந்தாலும் சரி, வணிகக் கூட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்வதில் கவனமாக இருங்கள். நிறைவேற்ற கடினமாக இருக்கும் வாக்குறுதிகளை அதிக நம்பிக்கையுடன் வழங்காதீர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக, இந்த வாரம் உங்கள் தொழில் அடிப்படையில் புதிய உயரங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்ல தயாராக உள்ளது. நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொழில் வாழ்க்கைக்குப் பிறகு வைட்டமின் M-க்கு செல்லலாம், அதாவது பணம் மற்றும் நிதி. ஏனென்றால், உங்களுக்கு நல்ல தொழில் இருந்தாலும் பணம் நீடிக்கவில்லை என்றால் எல்லாம் பயனற்றதாக தெரிகிறது. நிதி கண்ணோட்டத்தில், இந்த வாரம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாரத்தின் ஆரம்பம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சாதாரணமாக இருக்கும். 4வது வீட்டில் சந்திரன் உங்களை வீட்டுத் தேவைகளுக்கு செலவிட வைப்பதால் செலவுகள் குறைவாக இருக்கலாம். ஆனால் உண்மையான மந்திரம் டிசம்பர் 12ஆம் தேதி தொடங்கும். ஆம், டிசம்பர் 12ஆம் தேதியை கவனியுங்கள். டிசம்பர் 12 முதல் டிசம்பர் 16 வரையிலான காலம் உங்களுக்கு சிறந்த நிதிக்காலம் என்று தரவு காட்டுகிறது. ஏன்? 12ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது? டிசம்பர் 12ஆம் தேதி காலை 9 மணிக்கு மிகவும் நல்ல ஒரு யோகம் உருவாகிறது. ஜோதிடத்தில் இது கஜ்கே கேசரி யோகா என்று அழைக்கப்படுகிறது. கஜ் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். சந்திரனும் குருவும் ஒரு மைய உறவில் இருக்கும்போது இந்த யோகா உருவாகிறது. இந்த நேரத்தில் சந்திரன் உங்கள் 6வது வீட்டில் இருப்பார், அங்கிருந்து விஷயங்களை செயல்படுத்துவார். 6வது வீடு சேவை மற்றும் கடனை குறிக்கிறது. இந்த யோகாவுடன் 12ஆம் தேதிக்குப் பிறகு உங்கள் பணம் எங்காவது சிக்கிக் கொண்டால் மீட்புக்கான வழிகள் திறக்கும். உங்கள் வீடு அல்லது வணிகத்திற்காக ஒரு வங்கியில் கடன் வாங்க நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் இது மிகவும் சாதகமான நேரம். உங்கள் பணப்புழக்க நிலைமை மேம்படும். ஆனால் நண்பர்களே, இங்கே ஒரு பெரிய எச்சரிக்கை உள்ளது. கவனமாக கேளுங்கள், குறிப்பாக பங்குச் சந்தை அல்லது வர்த்தகத்தில் ஈடுபடுபவரிடம்.
நேரம் நன்றாக போகிறது என்று நாம் அடிக்கடி நினைக்கிறோம். நிதி நேரம் நன்றாக இருக்கிறது, எனவே நான் என் பணத்தை சந்தையில் முதலீடு செய்கிறேன், அது இரட்டிப்பாகும். இங்குதான் நாம் தவறு செய்கிறோம். டிசம்பர் 12 ஆம் தேதி உங்கள் பங்கு சந்தை உத்தி விற்பனை செய்வதாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நட்சத்திரங்கள் தெளிவாகச் சொல்கின்றன. இதன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். கேது உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறார். 5வது வீடு ஊகம், சூதாட்டம் மற்றும் பங்கு சந்தையுடன் தொடர்புடையது. கேதுவின் இயல்பு குழப்பத்தை ஏற்படுத்துவது அல்லது மூளை முடுக்கிவிடும். 12ஆம் தேதி நீங்கள் பேராசையால் வாங்கினால் நீங்கள் தவறான பங்குகளில் சிக்கிக் கொள்ளலாம். இருப்பினும் இது நிதி ஆதாயத்திற்கான நேரம். இதன் பொருள் நீங்கள் ஏற்கனவே முதலீடு செய்திருந்தால் சந்தை 12ஆம் தேதி உங்களுக்கு நல்ல விலையை வழங்கக்கூடும். அந்த நேரத்தில் பேராசை கொள்ளாதீர்கள். உங்கள் லாபத்தை முன்பதிவு செய்து பணத்தை எடுக்க விற்கவும். இந்த நாள் வாங்குவது ஆபத்தானது, ஆனால் விற்பது லாபகரமானது. இந்த நுட்பமான வேறுபாட்டை புரிந்துகொள்வது ஒரு ஞானியின் அடையாளமாகும். பணமும் தொழில் வாழ்க்கையும் முக்கியம், ஆனால் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி நமது உறவுகளில் உள்ளது. இந்த வாரம் உங்கள் இதயம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். வாரத்தின் தொடக்கமான டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகள் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் உணர்ச்சிவசப்படும். கடகத்தில் உங்கள் 4வது வீட்டில் சந்திரன் இருப்பார். 4வது வீடு தாய்மை, மகிழ்ச்சி மற்றும் மன அமைதியை குறிக்கிறது. செவ்வாய் 9வது வீட்டிற்குள் செல்வதால் வீட்டில் உள்ள எந்தவொரு பதற்றமும் அல்லது துயரமும் தணியும். இந்த 2 நாட்களில் நீங்கள் வீட்டில் நேரத்தை செலவிடுவதை அனுபவிப்பீர்கள். உங்கள் தாயின் உடல்நிலை மோசமாக இருந்தால் அது மேம்படும். உங்கள் காதல் வாழ்க்கையைப் பொறுத்தவரை காதல் மற்றும் காதலுக்கான கிரகமான சுக்கிரன் உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறார். டிசம்பர் 10 முதல் 11 வரை சந்திரன் உங்கள் 5வது வீட்டில் இருப்பார். அங்கு கேதுவும் இருக்கிறார். இது மிகவும் கலவையான அறிகுறியாகும். 8வது வீட்டில் சுக்கிரன் இருப்பது நெருக்கத்தை அதிகரிக்கிறது, ஆனால் அது மர்மத்தையும் உருவாக்குகிறது. உங்கள் துணை உங்களிடமிருந்து எதையோ மறைக்கிறார் அல்லது நீங்கள் அவரிடமிருந்து எதையோ மறைக்கிறீர்கள் என்று நீங்கள் உணரலாம். வெளிப்படைத்தன்மையை பேணுவதே எனது அறிவுரை. சந்தேகத்தின் விதைகளை விதைக்காதீர்கள். மேலும் கேது 5வது வீட்டில் இருப்பதால் அற்ப விஷயங்களுக்கு பிரிந்து செல்வதற்கோ அல்லது முறிவுகளுக்கோ அவசரப்பட வேண்டாம். வாரத்தின் இறுதி உங்கள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். டிசம்பர் 14 ஆம் தேதி சந்திரன் உங்கள் 7வது வீடான துலாம் ராசியில் நுழைவார். இது உங்கள் கணவரின் வீடு. ஒரு பரபரப்பான வாரத்திற்குப் பிறகு சனிக்கிழமை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் தரமான நேரமாக இருக்கும். நண்பர்களே, வீட்டின் இதயத்தைப் பற்றி பேசாமல் என்னுடைய இந்த ஜாதகம் முழுமையடையாது. அந்த வீட்டின் இதயம் இல்லாதவர் யார் என்பதைப் பற்றி பேசாமல். ஆம், நான் எங்கள் வீட்டைப் பற்றி பேசுகிறேன். எங்கள் இல்லத்தரசி, அவர் அடிப்படையில் உள்துறை மந்திரி. என் தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வாரம் மேஷ லக்னத்தில் உள்ள பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முதல் நல்ல செய்தி உங்களுக்கானது. இதுவரை 8வது வீட்டில் இருந்த உங்கள் லக்ன ராசியான செவ்வாய் உங்களுக்கு மிகுந்த சோர்வு, எரிச்சல் மற்றும் குறைந்த ஆற்றலை ஏற்படுத்தியது. காலையில் எழுந்திருக்க உங்களுக்கு விருப்பமில்லை, வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் செவ்வாய் 7ஆம் தேதி 9வது வீட்டிற்குள் நுழைந்ததால் நீங்கள் ஒரு புதிய ஆற்றலை உணருவீர்கள். வீட்டு வேலைகளை விரைவாக முடிக்கவும் சோர்வை குறைக்கவும் முடியும். உங்கள் தன்னம்பிக்கை திரும்பி வருகிறது. வாரத்தின் தொடக்கமான டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிகள் உங்களுக்கு சிறந்த நாட்கள். சந்திரன் உங்கள் 4வது வீட்டில் இருக்கிறார். உங்கள் வீட்டை அலங்கரிக்க, புதிதாக ஏதாவது சமைக்க அல்லது உங்கள் தாய் அல்லது சகோதரியுடன் மனம் விட்டு பேச இதுவே சரியான நேரம். உங்கள் வீட்டில் ஏதேனும் மாற்றங்களைச் செய்ய விரும்பினால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதைச் செய்யுங்கள். நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். இருப்பினும் வாரத்தின் நடுப்பகுதியில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கேது உங்கள் 5வது வீட்டில் இருக்கிறார். சந்திரனும் அங்கு நகர்வார்.
உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம் அல்லது படிப்பில் ஆர்வத்தை இழக்கலாம். இது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். உங்கள் குழந்தைகள் மீது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என்பது எனது அறிவுரை. கேதுவின் இயல்போ தீராதது. நீங்கள் அவர்களை எவ்வளவு அதிகமாக பின்தொடர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் ஓடிவிடுவார்கள். இந்த 2 நாட்கள் பொறுமையாக இருங்கள். இந்த நேரம் கடந்து போகும். இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேளுங்கள். சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் அனைவரும் உங்கள் 8வது வீட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள். 8வது வீடு உங்கள் மாமியாரையும் குறிக்கிறது. இந்த வாரம் உங்கள் மாமியார், அது உங்கள் மாமியார், மெய்த்துணி அல்லது வேறு உறவினராக இருந்தாலும் சரி, அவர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர்கள் சொல்வதை நீங்கள் தவறவிடலாம் அல்லது நீங்கள் சொல்லுவதை அவர்கள் புண்படுத்தலாம். சுக்கிரன் அங்கு இருப்பதால் அது ஈகோவுக்கு வழிவகுக்கும். இந்த வாரம் எதிர்வினையாற்றுவதைத் தவிர்ப்பதுதான் ஒரே தீர்வு. ஏதாவது ஒன்றை பற்றி நீங்கள் மோசமாக உணர்ந்தால் அதை விழுங்கலாம். அமைதியை பேணுவது உங்கள் கைகளில் உள்ளது. இறுதியாக சனி 12வது வீட்டில் இருக்கிறார். வீட்டு பட்ஜெட் சற்று சீர்குலைந்திருக்கலாம். நீங்கள் திட்டமிடாத எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். எனவே 12ஆம் தேதிக்குப் பிறகு பணம் வரும்போது தேவையற்ற ஷாப்பிங்கில் அதை வீணாக்காதீர்கள். அதற்கு பதிலாக அதை சேமிக்கவும். இப்போது நாம் வீடியோவின் மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறோம். உங்கள் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு. நண்பர்களே, வீடியோவின் ஆரம்பத்தில் செவ்வாய், அதன் 9வது வீட்டில் மன அழுத்தத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது என்று குறிப்பிட்டேன். உங்கள் ஆற்றல் நிலைகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் ஜோதிடத்தின் மற்றொரு அம்சத்தை நாம் புறக்கணிக்கக்கூடாது. சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஒவ்வொன்றும் உங்கள் 8வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளன. 8வது வீடு காயங்கள், விபத்துக்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கான வீடாகும். மேலும் என்னிடம் உள்ள தரவு டிசம்பர் 19ஆம் தேதி வரை வாரம் முழுவதும் பொருந்தும் ஒரு தெளிவான எச்சரிக்கையை வழங்குகிறது. கவனமாக வாகனம் ஓட்டுங்கள். மேஷம் இயற்கையாகவே கொஞ்சம் அவசரமானது. நீங்களும் வேகமாக வாகனம் ஓட்ட முனைகிறீர்கள். ஆனால் இந்த வாரம், குறிப்பாக டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் சந்திரன் 6வது வீட்டில் இருக்கும்போது நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக வேகத்தில் செல்லாதீர்கள். சிக்னல்களை மீறாதீர்கள். நீங்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்தால் ஹெல்மெட் அணிய மறக்காதீர்கள். வாகனம் ஓட்டும்போது உங்கள் மொபைல் போனை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். இது கவலைப்பட வேண்டிய ஒன்றல்ல, இது ஒரு முன்னெச்சரிக்கை மட்டுமே. கிரக சக்தி 8வது வீட்டில் குவிந்துள்ளது. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த சக்தி சிதறிவிடும். சிறிய வயிறு மற்றும் தோல் பிரச்சினைகளும் ஏற்படக்கூடும். எனவே சிறிது நேரம் வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும். எனவே நண்பர்களே, அடுத்த 7 நாட்களைப் பற்றிய உங்கள் கண்ணோட்டம் இதுதான். விரைவாக மீண்டும் பார்ப்போம். டிசம்பர் 9, 2010 மற்றும் 11ஆம் தேதிகள் நேர்காணல்கள் மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு சிறந்தது. டிசம்பர் 12 முதல் கஜகேசரி யோகம் உருவாகிறது. பணம் வரும். 12ஆம் தேதி பங்குச் சந்தையில் விற்கவும், ஆனால் வாங்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக வாகனம் ஓட்டவும். சனி மற்றும் செவ்வாய் வெளிநாட்டு பயணம் அல்லது நீண்ட தூர பயணத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். இந்த வார வெற்றியாளர் வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 12. இப்போது இந்த கிரகங்களை உங்களுக்கு சாதகமாக சீரமைக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் மிகவும் எளிமையான, நல்லொழுக்கமான மற்றும் பயனுள்ள சில தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் செவ்வாய் மற்றும் பாதுகாப்பிற்காக. ஏனெனில் செவ்வாய் லக்கின அதிபதி மற்றும் 8வது வீடு ஒரு அச்சுறுத்தல். எனவே வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு சிறிது வெல்லம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கவும். செவ்வாய் கிரகத்திற்கு இது மிகவும் எளிமையான பரிகாரம். இது இரத்தத்தையும் சக்தியையும் சமநிலைப்படுத்துகிறது. இரண்டாவதாக, ஹனுமான் சாலிசா. தினமும் காலையில் ஹனுமான் சாலிசாவை ஓதவும். இது அனைத்து வகையான விபத்துக்களிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும். மூன்றாவதாக, ராகு மற்றும் கேது சாந்தி. ராகு 11வது வீட்டிலும் கேது 5வது வீட்டிலும் இருக்கிறார்.
மனக்குழப்பத்தை போக்க பறவைகளுக்கு உணவளிக்கவும். இது உங்கள் கர்மாவின் சுமையை குறைக்கிறது. 4வது, மன அழுத்த நிவாரணம். இந்த வாரத்தில் ஒரு முறையாவது ஒரு மதத்தலத்திற்கோ அல்லது கோவிலுக்கோ சென்று சிறிது நேரம் அமைதியாக உட்காருங்கள். நண்பர்களே, கிரகங்கள் தங்கள் வேலையைச் செய்கின்றன. உங்கள் கடமையைச் செய்யுங்கள். பயப்படத் தேவையில்லை. விழிப்புடன் இருங்கள். செவ்வாய் இப்போது உங்கள் விதியில் உள்ளது, எனவே வெற்றி உறுதி. இந்த விரிவான பகுப்பாய்வை நீங்கள் ரசித்தீர்கள் என்றும் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரும் என்றும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் பொத்தானை கிளிக் செய்யவும். இது எங்களை பெரிதும் ஊக்குவிக்கிறது. கருத்துக்களில் ஜெய் பஜ்ரங்பலி என்று எழுத மறக்காதீர்கள். நீங்கள் புதியவராக இருந்தால் எங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள். அடுத்த வாரம் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதிய கணிப்புகளுடன் உங்களை மீண்டும் சந்திப்பேன். அதுவரை உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள்.